சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மடிப்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உடையும் அபாயம் எழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியில் வசிக்கும் ஸ்ரீதருடன் நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இந்த ஏரியினோட இப்போ தண்ணி நிலை உயர்ந்து என்ன மாதிரி நிலை இருக்கிறது, என்ன அபாயத்தில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நிற்கிற பகுதி ஐயப்பா நகர் பகுதி, ஏரியினுடைய இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயபுரம் பகுதி. கார்த்திகேயபுரத்தில் இருக்கக்கூடிய கரையில் கசிவு ஏற்பட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் அச்சத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்போ ஏரி உடஞ்சிருமோன்ட்டு இன்றைக்கி 1 மணி வரைக்கும் அங்கே காத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாநகராட்சிக்கெலாம் சொல்லி அவங்கெல்லாம் மணல் மூட்டைலாம் வச்சு அடைச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் அவநம்பிக்கையோடு தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தினசரி 1000 பேருக்கு மேலே நடைப்பயிற்சி பண்ணுறாங்க. இந்த நடைப்பயிற்சி பண்ணும்போது சிறுவர்கள் எல்லாருமே வராங்க. இங்கே நாம் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி போனோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்துக்கு தண்ணீர் இருக்குது. அப்போ இந்த தண்ணியில் விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கு, உயிர் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பாதுகாப்புமே இங்கே இல்லை. சார் இப்போ இந்த ஏரியினுடைய அளவு அதிகரிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன மாதிரியான உடனடி நடவடிக்கைகளை எடுக்கணும், என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய பகுதியை முதல்ல அடைக்கணும். அதே நேரத்தில் தண்ணி வெளியேறக்கூடிய பகுதியை இன்னும் அகலப்படுத்தணும். ஏன்னா இது முழு கொள்ளளவுக்கும் அதிகமாக நிறைஞ்சு போச்சு. இப்போ ஐயப்பா நகர் பகுதியிலலாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி போகக்கூடிய சூழ்நிலை கடைசி 13, 14வது தெருவில் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த மடிப்பாக்கம் ஏரியினுடைய தண்ணீர் வரப்பு அதிகமாக இருப்பதனாலும் வெளியில் செல்லக்கூடிய நிலை குறைவாக இருப்பதனாலுமாக இந்த நீரின் அளவு உயர்ந்து கொண்டிருப்பதாக பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே பொதுப்பணித்துறை, மாநகராட்சி மற்றும் துறை இந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் யாரும் தவறிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் காவல்துறை உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் என பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் கீர்த்தி விஜய்.